கொடுக்கிற வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 30-31 2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். லூக்கா 24:30-31. அவர்களோட அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுந்து விட்டார். அன்றைக்கு சாயங்காலம் இயேசு கிறிஸ்துவின் 2 சீஷர்கள் எம்மாவு என்கிற ஒரு கிராமத்தை நோக்கி போகிறார்கள். எருசலேமிலே அவர்களுக்கு ஆபத்து காத்திருக்கிறது. அதனாலே 2 பேர், அது யாருன்னு இங்கே சரியா சொல்லப்படவில்லை, 2 பேர் புறப்பட்டு எம்மாவு என்கிற கிராமத்திற்கு நேராய் போகிறார்கள். அப்படி போகிறதான நேரத்திலே இயேசு கிறிஸ்து தாமே மறுரூபமாகி வேறு ரூபத்தோடு அவர்களுக்கு புரியாத வேறொரு சாதாரண ஒரு வழிபோக்கனை போல வழக்கமான அவருடைய தோற்றத்தோடு இல்லாமல் அவர்களோடு அவர் நடந்து போகிறார். அவங்களுக்கு பின்னாலேயே போறார். பின்னாலேயே போய் அவர்கள் பேசுகிறதை கவனித்துக் கொண்டு போய் என்ன பேசுகிறீர்கள் என்று கேட்கிறார். 13ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா அது வரும். என்ன பேசுகிறீர்கள் என்று சொல்லி விசாரிக்கும் பொழுது அவரை குறித்தே அவரிடத்தில் சொல்றாங்க, கடந்த நாட்களிலே எருசலேமில் நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியரோ என்று சொல்லி அவரிடத்துல கேள்வி எழுப்பி அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவரை நாங்கள் நம்பி இருந்தோம், அவர் எங்களை விட்டு சிலுவையில் அறையப்பட்டு அவர் கொல்லப்பட்டு விட்டார், இப்படி எல்லாம் விட்டு அவர்கிட்டயே அவரை பத்தி புலம்புறாங்க. அப்பொழுது அவர்களை கடிந்து கொள்கிறார். தீர்க்கதரிசிகள் சொன்னதை விசுவாசியாத மந்த இருதயம் உள்ளவர்களை சொல்லி அவர்களை கடிந்து கொண்டு தொடர்ந்து அவர்களோடு நடந்து போறாரு. ஆனாலும் இன்னும் அவர்தான் இயேசு என்று அவர்களுக்கு தெரியவில்லை. இப்பொழுது அந்த எம்மாவு என்கிற கிராமத்திற்கு உள்ளே திரும்ப வேண்டிய ஒரு இடம் வருகிறது. அப்பொழுது இயேசு கிறிஸ்து நேரடியாக அப்படி நடந்து போகிறார். அதாவது அவர்களை விட்டு கடந்து போகிறது போல காண்பிக்கிறார். ஆனாலும் இந்த 2 பேரும் அவரை பார்த்து, ஆண்டவரே சாயங்காலமும் ஆயிற்று, பொழுதும் போயிற்று, நீர் எங்களோடு தங்கிரும் என்று சொல்லி அவரை வருந்தி அழைக்கிறார்கள். அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவர்கள் தங்கியிருக்கிற இடத்திற்கு, இந்த எம்மாவு என்கிற கிராமத்திற்கு இயேசு கிறிஸ்து வருகிறார். அங்கே அவர்கள் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அங்கே அப்பத்தை எடுத்து பிட்டு அவர்களுக்கு கொடுக்கிறார். ஆசீர்வதித்து அதை கொடுக்கும் பொழுது அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் இன்னைக்கு நிறைய பேருடைய நிலைமை. என்னன்னா, இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறார், இருந்தும் அவர்களுக்கு இல்லாதது போலவே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட நடக்கிறார், ஆனாலும் அவர் இல்லாதது போலவே வாழ்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களோடு பேசுகிறார், ஆனாலும் அவர் பேசுவதை உணராமல் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறார்கள், ஆனால் அவர் கூட இருக்கிறதை அவர்களால் பார்க்க முடியவில்லை, வேறு எதையோ பார்க்கிறார்கள். அவர் கூட இருந்தும் உணராத நிலைமை, அவர் பேசியும் கேட்கக்கூடாத நிலைமை. இப்படி நிறைய தெய்வ பிள்ளைகளுடைய நிலைமை அப்படிதான் இருக்குது. அவர் கூட இருந்தும் இருக்கிறதை உணர முடியாத நிலைமை. அதனாலதான் அவர் கூட இருந்தும் உணர முடியாத நிலைமை இருக்கிறதுனாலதான் ஒரே புலம்பல், ஒரே வேதனை. அவர் எங்களை விட்டு போய்விட்டார், அவரை நம்பி இருந்தோம், கடைசியில் எங்களெல்லாம் அப்படியே விட்டுட்டு அவர் சிலுவையிலே மரித்து விட்டார், இப்படி எல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். நல்லா கவனிக்கணும், இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறதை ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் தங்களோடு அவர் இருக்கிறதை உணர்கிறதான ஒரு ஆவிக்குரிய சென்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். அவர் இருக்கிறார் என்பதை சென்ஸ் பண்ண தெரியும், அவர் கூட இருக்கிறதை சென்ஸ் பண்ண தெரியும். அவர் இருந்தும் இல்லாதது போல் வாழ்கிறது ரொம்ப ஒரு வருத்தமான காரியம், வேதனையான காரியம். அவர் இல்லாமல் இருக்கிறவங்க எத்தனையோ பேர், உண்மையிலேயே இயேசு கிறிஸ்து இல்லாமல் இருக்கிற ஜனங்கள் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர். ஆனால் அவர் கூட இருந்தும் இல்லாதது போலவே வாழ்கிறதற்கும் இல்லாமல் இருப்பதற்கு என்ன வித்தியாசம்? 2மே கிட்டத்தட்ட ஒண்ணுதான் இல்லையா?
இல்லாத வாழ்கிற ஜனங்களும் புலம்புகிறார்கள், இல்லாத ஜனங்களும் வேதனையிலே தவிக்கிறார்கள். ஆனால் அவர் கூட இருந்தும் அதே வேதனை, அதே தவிப்பு, அதே குழப்பம், அதே தவிப்பு, அதே பயம் இப்படி இருந்தால் இதுல என்ன பிரயோஜனம் இல்லையா? அப்ப நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறதை ஒவ்வொருவருக்கும் உணர தெரிய வேண்டும். அவர் கூட இருக்கிறார் என்பதை உணர வேண்டும். அவர் கூட இருக்கிறதை, அவருடைய சமூகத்தை உணர வேண்டும். அவர் பேசுகிறதை அவர்தான் பேசுகிறார் என்பதை புரிய வேண்டும். பாருங்க, அவர் பேசுறாரு. இது நடந்த பிறகு அப்புறம் யோசிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க பாருங்க, 32ஆம் வசனத்திலே, அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்து எருசலேமுக்கு போய் 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு. அப்போ இந்த இடத்துல பார்க்கும் பொழுது, இங்கே இந்த சம்பவம் நடந்த பிறகு, அவர் மறைந்த பிறகுதான், போன பிறகுதான் அவர் நம்மோடு பேசும்பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது அப்புறம் யோசிக்கிறாங்க. அவர் கூட இருக்கும் பொழுது பேசும்போது உணர்ற, அவர் பேசி முடிச்சாரு, போயிட்டாரு. போன பிறகு அவர் நம்மோடு கூட பேசும் பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள் கொழுந்து விட்டு எரியவில்லையான்னு அப்புறம் பேசிக்கிறாங்க. அப்ப அவர் கூட இருக்கும் பொழுது உணரவில்லை, கூட இருக்கும் பொழுது அவர் பேசினதை உணரவில்லை இல்லையா? அந்த நேரத்தில் அவர் கூட இருக்கிற பொழுது அவரை பார்க்க முடியவில்லை, ஏதோ வேற யாரையும் பார்க்கறது போல பார்த்தாங்க. அப்போ இந்த இடத்துல இது ஆண்டவரை சென்ஸ் பண்ண முடியாத ஒரு நிலைமை. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம் கூட இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையின் நிலைமை வேறு விதமாக இருக்க வேண்டும். இருந்தும் இல்லாதது போல வாழ்கிறது அது தவறான காரியம். இயேசு கிறிஸ்து இருந்தும் இல்லாதது போல வாழ்க்கை. இன்னைக்கு பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து இருந்தும் இல்லாதது போல ஒரு வாழ்க்கை, அவர் கூட இருந்தும் இருப்பதை உணராத ஒரு வாழ்க்கை, அவர் கூட இருந்தும் அவர் தன்னை விட்டு போய்விட்டதாக புலம்புகிற ஒரு வாழ்க்கை, அவர் கூட இருந்தும் தன்னோடு கூட அவர் இல்லாதது போல தங்களை கைவிட்டது போல உணர்கிற ஒரு வாழ்க்கை கிடையாது. நல்ல கவனிக்கணும், அப்படி கிடையாது. அவர் கைவிடவில்லை, அவர் விட்டு விலகவில்லை. அவர் மரித்தாலும் உயிரோடு கூட எழுந்தவர் கூட இருக்கிறார். அவர் கூட நடக்கிறார், கூட பேசுகிறார், கூட வருகிறார், கூடவே இருக்கிறார். எல்லாவற்றிலும் இவர் கூட இருக்கிறார். ஆனால் நிறைய பேருக்கு அதுதான் புரியாத ஒரு நிலைமையா இருக்கிறது. இன்றைக்கு சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் இந்த காலை வேளையில இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை துதித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை உணர வேண்டும். இந்த நேரம், இந்த துதி நேரம் முடிந்த பிறகு நீங்கள் உங்கள் சொந்த காரியங்களை கவனிக்க போனாலும் அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர வேண்டும். இந்த நாளெல்லாம் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர்களோடு கூட பேசுகிறார் என்பதை நீங்கள் உணர வேண்டும். ஒவ்வொரு நேரத்திலும் உங்களோடு கூட தங்கி இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர வேண்டும். உங்களோடு அவர் பந்தி இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர வேண்டும். உங்களோடு கூட அவர் உலாவி கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் உணர வேண்டும். நிறைய பேருக்கு இது உணர முடியல, இதுதான் தவறு. அப்போ இந்த நேரத்தில் இது எப்படி உணர்கிறதற்கான சூழ்நிலை உருவானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் பேசும் பொழுது அவனால உணர முடியல, கூட நடக்கும் பொழுது உணர முடியல, அவர்களை கடிந்து கொண்ட பொழுது அவர்களை உணர முடியல, இது எதுலையுமே அவங்க உணர முடியல. ஏன்னா அவங்களுடைய இருதயம் ஏன் உணர முடியாம இருந்தது? அவங்களுடைய இருதயம் வேறு காரியத்தினால் நிறைந்து விட்டது. ஏன் உணர முடியல? அவருடைய இருதயம், ஐயோ இயேசு போயிட்டாரே, இவரை நம்பி இருந்தமே, இவரை நம்பி வந்தமே, இவரை நம்பி இவரோடு கூட இருந்தமே அப்படின்னு சொல்லிட்டு போய்விட்டார்கள். இந்த இடத்துல இந்த சீஷர்கள் சொல்றது 12 பேர்ல ஒருத்தர் கிடையாது, இவங்க வேற ஆட்கள். நல்லா கவனிக்கணும். ஏன்னா அவங்க இங்க வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல எருசலேமுக்கு திரும்பி வராங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 11 பேர் இருந்தாங்களாம் இல்லையா? அப்ப பாத்தீங்கன்னா அந்த இடத்துல யூதாஸ் போயிட்டாங்க. அப்ப 11 பேர் அந்த இடத்துல இருந்திருக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல என்ன தெரிகிறது என்று கேட்டீங்கன்னா, இவங்க அப்போஸ்தலர்கள் கிடையாது, பட் அந்த சீஷர்கள் இருந்த கூட்டத்தில் இருந்தவர்கள். அப்போ இந்த சூழ்நிலையிலே இவர்கள்
இந்த இடத்தில் இயேசு கிறிஸ்து தங்களோடு கூட இருக்கிறதை உணர முடியாத ஒரு நிலைமைக்கு காரணம், இவரை நம்பி இருந்தோம், இவரோடு கூட இருந்தோம், இவரோடு பழகி இருந்தோம், ஆனால் இன்னைக்கு இவர் இப்படியே நம்மளை அப்படியே விட்டுட்டு போயிட்டாரு என்கிறதான ஒரு நிலைமை ஒரு இருதயத்திலே ஒரு எதிர்மறையான சிந்தனையை கொண்டு நிறைச்சிட்டாங்க. இதுதான் அவர் கூட இருக்கிறதை உணர முடியாத சூழ்நிலை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பலருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எதிர்மறையான பலவிதமான சிந்தனைகளை கொண்டு வந்து இருதயத்தில் கொண்டு வந்து நிரப்பிக் கொள்வது, வேண்டாத அவிசுவாசமான குப்பைகளை கொண்டு வந்து நிரப்புகிறது, வேண்டாத குழப்பங்கள், வேதனைகள், பயங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து உள்ள போட்டு நிரப்புறது, வேண்டாத காரியங்களை கொண்டு வந்து இருதயத்துல போட்டு நிரப்பும் பொழுது பயத்தையும், திகிலையும், குழப்பத்தையும், தடுமாற்றத்தையும், அங்க நடக்கிற கலவரத்தையும், அங்க இருந்த பிரச்சனைகளையும், இயேசு கிறிஸ்து விரோதமாக இருந்த சூழ்நிலைகளையும், அவருடைய உயிருக்கு ஆபத்தான நிலைமை, இது எல்லாத்தையுமே போட்டு குழப்பும் பொழுது அவர் கூட இருந்தாலும் உணர முடியாத நிலைமைக்குள் தள்ளி விடுகிறது. இன்னைக்கு சொல்லுகிறேன், உங்கள் இருதயத்தை நீங்கள் எப்படி வைத்திருக்கிறீர்கள்? வேண்டாத காரியங்களை கொண்டு வந்து உள்ள போட்டு நீங்க நிறைச்சிட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்து இருந்தாலும் அவர் இருக்கிறதை உணர முடியாத நிலைமைக்குள் தள்ளப்பட்டு விடுவோம். அதான் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். வேண்டாத குப்பைகளை கொண்டு வந்து உள்ள போட்டு நிறைக்கும் போதுதான் இருந்தும் இல்லாதது போல ஒரு நிலைமைக்குள் நம்முடைய சூழ்நிலை உருவாகும். இப்ப இவனுடைய நிலைமை அதுதான். அவனுடைய இருதயம் பலவிதமான பயத்திலும், குழப்பத்திலும், தடுமாற்றத்திலும், அவர் போயிட்டாரே என்ற ஒரு நிலைமையிலும் அவருடைய இருதயம் அவ்வளவு தூரம் அதெல்லாம் நிறைந்திருந்த காரணத்தினாலே அவர் கூட நடந்தும் பேசியும் அவர்களை உணர்த்தியும் அவர்களை கடிந்து கொண்டும் எதுவுமே அவளுக்கு உணர முடியல. அவர் போன பிறகுதான் அவரை உணர முடிஞ்சது. அவர் போன பிறகுதான் அவர் பேசும்போது இப்படி இருந்துச்சு, அப்புறம் தான் பேசிக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அவளுக்கு தன்னை வெளிப்படுத்தின ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்பத்தை எடுத்து பிட்டார். அவங்க கண் எப்ப திறக்கப்பட்டுச்சு? அப்பத்தை எடுத்து பிட்ட பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். அறிந்த உடனே டக்குன்னு மறைச்சிட்டார். அப்பத்தை எடுத்து பிடும் பொழுதுதான் அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. இன்னைக்கு சொல்லுகிறேன், வேண்டாத பல காரியங்களை கொண்டு வந்து உங்கள் இருதயத்தில் நிரப்பி இயேசு கிறிஸ்து கூட இருந்தும் இல்லாதது போல ஒரு உணர்வுக்குள் தள்ளப்படுகிற நிலைமை மாறணும்னா வேத வசனமாகி அப்போ உங்கள் வாழ்க்கையில பிற்கப்பட வேண்டும். வசனத்தை உங்கள் வாழ்க்கையில பிடிங்க, வசனத்தை படிங்க, வசனத்தை இருதயத்துல வைங்க. வசனம் உங்கள் வாழ்க்கையில பிற்கப்படும் பொழுதுதான் இருக்கிற சூழ்நிலைகளை உங்களால் உணர முடியும். வசனங்களை நீங்கள் படிக்கும் பொழுதுதான், வசனங்களை உங்கள் இருதயத்துல வைக்கும் பொழுதுதான் அந்த வசனங்கள் இருக்கிற சூழ்நிலைகளை உள்ளதை உள்ளபடி புரிய முடியும். இருக்கிற சூழ்நிலைகளை, இருக்கிற ஆவிக்குரிய மண்டலத்தை புரிய முடியும். இது ஒரு ஆவிக்குரிய சம்பவம், இது ஆவிக்குரிய மண்டலம். இயேசு கிறிஸ்து மகிமையின் சரீரத்தோடு இருக்கிறார், ஆனால் அவரால் உணர முடியல. இன்னைக்கு ஆவிக்குரிய உலகம் ஒன்று இருக்குது. அந்த ஆவிக்குரிய உலகத்தை சென்ஸ் பண்றதுக்கு வேத வசனம் தான் நம்முடைய கண்களை திறக்கிறது. வசனத்தை படித்த அந்த வசனம் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கிறது. உள்ளதை உள்ளபடி விசுவாசிக்கும்படி நம்முடைய மனக்கண்களை திறக்கிறது. விசுவாசத்தோடு ஒவ்வொரு காரியங்களையும் அணுகும்படி நம்முடைய மனக்கண்களை திறக்கிறது. ஆண்டவர் விசுவாசத்தினால் அவர் நம்மோடு கூட இருக்கிறதை நமக்கு உணர செய்கிறது. வசனம் தேவனுடைய வார்த்தை. இன்னைக்கு வசனம் இல்லாவிட்டால் எதுவுமே நமக்கு புரியாது. ஆண்டவர் கூட இருந்தும் இல்லாதது போல ஒரு வாழ்க்கைக்குள் நம்மளை தள்ளிடும். தேவனுடைய வார்த்தை இல்லாவிட்டால் உங்க வாழ்க்கையில வசனத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து வசனத்தின் மேல் விசுவாசம், வசனத்தை உங்கள் இருதயத்துல வைக்காவிட்டால் அவர் இருந்தும் இல்லாதது போல ஒரு நிலைமைக்குள் தள்ளப்பட்டு போவீர்கள். சோர்ந்து போகாதீங்க, இயேசு உங்களோடு இருக்கிறார். உங்க வாழ்க்கையில சில தடுமாற்றங்கள், சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள், கொஞ்சம் பின்மாற்றத்துக்குள் போனது போல தெரியுது. ஜெப குறைவு வந்திருக்கு, வேதத்தை தியானிக்கிறது குறைவு வந்திருக்குது, பிரச்சனைகள் உங்களை மேற்கொண்டு இருக்கிறது, ஏதோ ஒரு சூழ்நிலை உங்கள் இருதயத்திலே ஒரு எதிர்மறையான சிந்தனை உருவாக்கி இருக்குது. உடனே இயேசு கிறிஸ்து இல்லைன்னு நினைச்சிடாதீங்க, இருக்கிறார், அவர் இருக்கார். ஆனால் தேவனுடைய வார்த்தையை உங்கள் இருதயத்தில் வைப்பதற்கு பதிலாய் நீங்கள் பலவிதமான உங்கள் சூழ்நிலைகளை உங்கள் இருதயத்தில் நினைச்சிட்டீங்க பார்த்தீங்களா, அதுதான் அவர் உங்களோடு கூட இருக்கிறதை உணர முடியாமல் செய்கிறது. இயேசு கிறிஸ்துவையும் உங்களுடைய வார்த்தைகளையும் வைக்க வேண்டிய இடத்தில் சூழ்நிலைகளை கொண்டு வந்து உங்கள் இருதயத்தை நிரப்புகிறது தான் உங்கள் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குள் உங்களை கொண்டு போகிறது.
இந்த நேரத்துல சொல்றேன், இதை ஜெபிக்கிற இந்த கடைசி நிமிஷத்திலே, இந்த நிமிஷத்திலே உங்களுக்குள் நீங்கள் வைத்திருக்கிற சூழ்நிலைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து நிறைச்சு வச்சிருக்கிறீங்கல்ல, உங்களுடைய பிரசன்ட் சிச்சுவேஷன், அதையெல்லாம் முதல்ல வெளியே தள்ளிடுங்க. உங்கள் இருதயத்தில் நிறைத்து வைத்திருக்கிற அந்த குப்பைகளை எல்லாம் வெளியே தள்ளி தேவனுடைய வார்த்தைக்கு இடம் கொடுங்க. உங்கள் உள்ளத்திலே அவர் உங்களோடு இருக்கிறதை உங்களால் உணர முடியும். அப்பம் பிற்கப்படும் பொழுது கண்கள் திறக்கப்படும், அவரை அறிவீர்கள். ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்படுகிறதை உணர்வீர்கள். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் எங்களோடு கூட எங்கள் அருமையான தகப்பன், எங்கள் ஆண்டவர் எங்களோடு இருக்கிறீங்க. எங்கள் இயேசு ராஜா எங்களோடு இருக்கிறீங்க. எங்கள் நல்ல ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கிறீங்க. இதை எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் உணர்ந்து உடைய சமூகத்தில் மூடும் நெருங்கி வாழ உடைய பிரசனத்தில் தங்கி இருக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவரீர் எங்களை பலப்படுத்தி எங்களுக்கு சகாயம் பண்ணி எங்களை நீதியின் வலது கரத்தினால் தாங்கி எங்களை வழி நடத்துகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவராகி கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறதை எப்பொழுதும் உணர்ந்து உடைய பிரசனத்திலே இருக்க கிருபை செய்ய காத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. உடைய வார்த்தைகளை எங்களை ஆளுகை செய்யட்டும். சூழ்நிலைகள் எங்களை ஆளுகை செய்யாதபடி உடைய வசனங்கள் எங்களை ஆளுகை செய்வதாக. துதிகன மகிமை யாவும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.